ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த வருஷத்துக்கான மகா சிவராத்திரி. வழிபட வேண்டிய நேரம், செய்ய வேண்டிய பூஜைகள், எப்படி வழிபட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பயனுள்ள விஷயங்களை தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிவராத்திரி என்றைக்கு வருது, என்ன மாதிரி வழிபாடுகள் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு உரிய மிக உயர்ந்த விரதமா கருதப்படுவது மகா சிவராத்திரி விரதம். சிவபெருமானோட அருளை பெறுவது மட்டும் இல்லாம பலவிதமான பாவங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளா இந்த மகா சிவராத்திரி இருக்கு. இந்த வருஷம் மகா சிவராத்திரி எந்த நாள்ல வருது, எந்த நேரத்துல சிவ பூஜை செய்யணும், சிவனை எப்படி வழிபட்டா அதிக அளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். நாம வழிபடக்கூடிய மிக முக்கியமான வழிபாடுகளை ஒன்றுதான் மகா சிவராத்திரி. குறிப்பா சிவ பக்தர்களால அதிகமான ரொம்ப பிரம்மாண்ட விழாவா இது கொண்டாடப்படுது. சிவராத்திரி அப்படிங்கிற சொல்லுக்கு சிவனுக்குரிய ராத்திரி அப்படிங்கிறது அர்த்தம். இந்த நாள்ல பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுக்க கண் விழித்து சிவபெருமானை வேண்டி பூஜைகள் செய்து வழிபாடு செய்வாங்க. மாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தசி திதி தான் மகா சிவராத்திரியா எடுத்துக்கிறது நம்ம வழக்கம். மகா சிவராத்திரி பற்றி புராணங்கள்ல எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு கதைப்படி சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிய திருமணம் செய்து கொண்ட இரவே மகா சிவராத்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பக்தியோட விரதம் இருந்து வழிபாடு செய்தா நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும், விருப்பங்கள் நிறைவேறும், குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும், துன்பங்கள் கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி இந்த 2026 வருஷத்துல பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5 மணி 4 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5 மணி 34 நிமிஷம் வரைக்கும் சதுர்த்தசி திதி இருக்கு. ஆக மொத்தத்துல பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை ஆரம்பித்து இரவு முழுக்க சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடக்கும். இதுல ரொம்ப முக்கியமான பூஜையா கருதப்படக்கூடியது நள்ளிரவு 11:55 இருந்து அதிகாலை 12:56 வரை நடக்கக்கூடிய நிஷித்த கால பூஜை. இதுதான் ரொம்ப விசேஷம். இரவு முழுக்க கண் முழிக்க முடியாதவங்க இந்த ஒரு பூஜையிலாவது கலந்துக்கிட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். இந்த 4 கால பூஜைகள் சொல்லியிருந்தோம்ல, இந்த 4 கால பூஜைகளை எப்படி பிரிப்பாங்கன்னா, முதல் கால பூஜையை பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி 11 நிமிஷத்துல இருந்து 9 மணி 23 நிமிஷம் வரைக்கும் முதல் கால பூஜை நடக்கும். இரண்டாம் கால பூஜை அப்படிங்கிறது இரவு 9:23 இருந்து அதிகாலை 12:36 வரைக்கும் நடக்கும். மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 12:36 இருந்து 3:47 வரைக்கும் நடக்கும். நான்காம் கால பூஜை அப்படிங்கிறது பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 3 மணி 47 இருந்து காலை 6 மணி 59 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஆக மொத்தத்துல பிப்ரவரி 15ஆம் தேதி இரவு தான் நீங்க சிவாலயத்துக்கு போயிட்டு பிப்ரவரி 16ஆம் தேதி விடியற்காலை வரைக்கும் சிவராத்திரிக்கு கண் விழித்து நீங்க சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இந்த நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல கண் விழித்து சிவபூஜை செய்தா சிவனோட அருள் கிடைக்கும். மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்க பிப்ரவரி 16ஆம் தேதி காலையில 6 மணி 42 நிமிஷத்துல இருந்து பகல் 3 மணி 10 நிமிஷம் வரை இருக்கக்கூடிய நேரத்துல பாரணை செய்து அவங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். பிப்ரவரி 15ஆம் தேதி தான் நீங்க கண் விழிக்கணும். இரவு முழுக்க கண் விழிக்க முடியாதவங்க 3ஆம் காலை மட்டுமாவது கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். இது அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்ட வரங்களை பெற்ற காலமா சொல்லப்படுது. அதனாலதான் இந்த சமயத்துல நாமும் சிவபெருமானை மனதார வேண்டினா நமக்கு வேண்டிய வரங்கள் அப்படியே கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து பலவிதமான பொருட்களால அபிஷேகம் செய்வாங்க. இது எதுவும் முடியாதவங்க சிவனை நினைத்து தியானம் செய்யலாம். ஓம் நமச்சிவாயன் மந்திரத்தை அன்றைய தினம் அன்றைய இரவு முழுக்க எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம். பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த சதுர்த்தசி திதி ஆரம்பிச்சதுக்கு பிறகு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்லையும் சிவபெருமானுக்கு பூஜை செய்து நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைக்கலாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரியை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இப்ப நேரம் காலம் உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை தான் சதுர்த்தசி ஆரம்பிக்குது. அது மறுநாள் பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை வரைக்கும் இருக்கு. கண் விழிக்கக்கூடியவங்க பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் கண் விழிக்கணும். சாயந்தரம் 5:30 மணிக்கு மேல நீங்க எப்போனாலும் சிவாலயத்துக்கு போயிட்டு உங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.